ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பப்பாயா சீட் அதாவது பப்பாளியோட விதையை யூஸ் பண்ணி ஃபேஸ் பேக் அண்ட் ஃபேஸ் ஆயில் அண்ட் ஏர் ஆயில் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்பவே எஃபெக்டிவான ரெமெடின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் டேப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பப்பாயை கட் பண்ணிங்கன்னா சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் 1 டே டைரக்ட் சன்லைட்டில் அதை ட்ரை ஆக விடணும். ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ட்ரை ஆன சீட்ஸ் எல்லாம் நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணணும் பவுடர் ஆகிற மாதிரி. அண்ட் நீங்கள் ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணுறதா இருந்தால் பவுடராக அரைச்சிக்கோங்க. அப்படி ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணால் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. நான் 2 மாதிரியுமே அரைச்சி வச்சுருக்கேன். குறைன்னு கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன், ப்ளஸ் பவுடராகவும் அரைச்சி வச்சுருக்கேன். செகண்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா டொமேட்டோ, தேர்ட் கோகோனட் ஆயில். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபேஸ் பேக் ரெடி பண்ணிக்கலாம். ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறதுக்கு பப்பாயா சீட் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தென் டொமேட்டோ ஜூஸ் அதாவது தக்காளி பழ ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க, அதுவும் ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறது எதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்கார்ஸ் எல்லாம் ஃபேட் ஆகும், ப்ளஸ் ஃபேஸ் ரொம்பவே பிரைட் அண்ட் க்ளோவாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்ல ரிசல்ட். பப்பாயில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரொம்ப பிரைட்டாக க்ளோவாக இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால ஃபேஸ் பிரைட்டன் பண்ணுறத விட ஸ்கின்னில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும். ஸோ ரொம்பவே நல்லா குட் ரிசல்ட் இருக்கும். ஸோ நம்ம இப்போ செகண்ட் ரெமெடி பார்த்திங்கன்னா பப்பாயா சீட் ஆயில் தான் பண்ண போகிறோம். இந்த சீட் ஆயிலை நம்ம ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணலாம், ப்ளஸ் ஏர்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் பப்பாயா சீடை கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அது கூட கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் நீங்கள் விட்டமின் இ கேப்சூலும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த ஆயில் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணும்போது ஃபேஸ் ரொம்பவே கிளியர் ஆகும், பிரைட்டன் பண்ணும், ஸ்மூத்தன் பண்ணும். ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் ஃபேஸ்க்கு. ப்ளஸ் ஏருக்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது உங்களுக்கு ஏர் ரொம்ப ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்கும், சில்கி ஹேர் கிடைக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம வீட்டில் எப்பவுமே இதை யூஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு தூக்கி போகிற விஷயந்தான் இது. அதில் இவ்வளோ நல்ல குட் ரிசல்ட்ஸ் வர வேண்டிய இதுவெல்லாம் ரெமிடிஸ்லாம் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பப்பாயா சாப்பிட்டுட்டு வேஸ்ட் பண்ணாமல் சீடெலாம் சேவ் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ரெமெடி பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டேப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ தேங்க்யூ.